இன்றைக்கி நாம் மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர காலங்களில் என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக எப்போதும் வீடியோவில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டிக்கொள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ணமேனா ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி முதல் தை மாதம் 22ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 119 நாட்களுக்கு, அதாவது 4 மாதங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. ஆங்கில தேதிக்கு 2024 அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை இந்த 4 மாதங்களுமே மேசராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால, அதாவது வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வதனால என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறதும் வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி இந்த வக்ரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும்போது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வை நம்ம வக்ரம் அப்படி சொல்கிறோம். ஆனால் வக்ர காலங்களில் உண்மையில் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல் சூரியனிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் வக்ர காலங்களில் சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெகு தூரம் விலகி அந்த கிரகமானது வக்ர காலங்களில் தன்னுடைய சுய வேகத்தில் சுற்றும். ஒரு கிரகம் தன்னிச்சையாக தன்னுடைய சுய வேகத்தில் சுற்றும் பொழுது அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். அப்போது வக்ர கிரகங்கள் கூடுதல் பலம் பெறும் அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. அதே போல் குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய குடும்பத்தில் ஒரு குரு முதல் ஒரு சுபகிரகம் அப்படின்னா அது குரு பகவான் மட்டும்தாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் ஜீவகாரகன் இந்த குரு பகவானுங்க. அதே போல் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா, நின்ற இடம் பால் பார்த்த இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடம் பலம் பெறும், அந்த இடம் உயிர்த்தன்மை பெறும். அதாவது இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, ஆன்மீக காரகன் இந்த குரு பகவான், பேரின்ப காரகன் இந்த குரு பகவான். அதே போல் நீதி, நேர்மை இதெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் இந்த குரு பகவானுடைய ஒரு காரகத்துவத்தில் வருவாங்க. ஓகே, இந்த குரு பகவானுடைய வக்ர காலம் மேசம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது? மேசம் ராசி முதல்ல மேஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவாருங்க. மேச ராசிக்குள்ளே அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. அதே போல் பொதுவாக மேசம் ராசிக்காரர்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள். எந்ததொரு காரியத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள், அந்த பஞ்சுவாலிட்டி உடையவர்கள், தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவர்கள், நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள். அதே போல் நல்லதொரு உடல் வளம், ஆரோக்கியம் அதெல்லாம் உடையவர்கள், இரும்பு போன்ற ஒரு இதயம் உடையவர்கள். அதே போல் நல்லதொரு உடல் பலம் உடையவர்கள். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா மேசம் ராசிக்காரர்கள் அதே போல் தனக்கென ஒரு கொள்கை உடையவர்கள். இந்த ராசிக்காரர்கள் நாட்டுக்காக அதிகம் உழைக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணிகள் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல் எந்ததொரு காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் மேசம் ராசிக்காரர்கள். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாலேயே அந்த காரியத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலையை துரிதமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள். சரி, மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போது மேசம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த அக்டோபர் 2024 அக்டோபர் 9ஆம் தேதியில் இருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியிலேயே சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க.
இப்போது மேசம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 9க்கும் 12க்கும் அதிபதியாக இருக்கிறாரு. மேசம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் தாங்க. இன்னும் சொல்லப்போனால் முதல் தர யோகாதிபதியை பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தான். இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதி தான் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக மேசம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கின்றாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு சுபகிரகம் இந்த குரு பகவான். அப்போது 4-5 மாதமாக மேசம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப விஷயங்களில் இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது பார்த்துங்க அப்படின்னா நீங்கிக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தீர்வு கிடைக்கும். அதே போல் வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமையும். நல்லது ஒரு பேச்சாற்றல் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் சில காரியங்களை நீங்கள் பேசி தீர்க்க முடியும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலங்களில் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டகரமான பலன்களாகவே நடக்கும் 2ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வதனால. ஏன்னா குரு பகவான் எந்த இடத்துக்கு செல்கின்றாரோ அந்த இடத்துல உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வார். மிகப்பெரிய ஒரு சுபகிரகம். அப்போது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. இப்போது 4-5 மாதமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வரல அப்படின்னா இந்த வக்கர காலங்களில் கட்டாயம் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு குடும்பம் அமையலை, ஒரு 4-5 மாதமாக ஒரு குடும்பம் அமையலை அப்படின்னா இந்த ஒரு காலகட்டங்களில் குடும்பம் அமைஞ்சிடும் இந்த 4 மாதத்தில். ஏன்னா வக்ரகிரகங்கள் ஒரு பலனை வந்துட்டு தாமதமாக செய்யவே தவிர பலனை வந்துட்டு தடை செய்யாது. ஓகேங்களா? எந்ததொரு பலன் கொடுத்தாலும் அது உறுதியான பலனாக இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில். அப்போ குரு பகவான் 2ஆம் இடத்துல வந்துட்டு வக்ரநிலை பெறுவதனால பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அப்போது 4-5 மாதமாக குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் இந்த 4-5 மாதமாக உங்களுக்கு வரன் அமையலை அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வரன் அமைந்து விடும். அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வக்ர காலகட்டங்களில் பணம் சரளமாக புழங்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் வராத பணம் எல்லாமே வந்து சேரும் அப்படின்னே சொல்ல முடியுங்க. அதே போல் நல்லதொரு பேச்சாற்றல் அப்படிங்கிறது இருக்கும். பேசி சில காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. இந்த வக்ர காலங்களில் இன்னும் கூடுதல் பலம். மேசம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும். மேசம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்கர காலம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா மேசம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாக்கியாதிபதியாக இருக்கிறாரு, மேலும் விரையாதிபதியாகவும் இருக்கிறாரு. 9க்கும் 12க்கும் அதிபதியாக உள்ள குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. ஒரு யோகாதிபதி கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அந்த இடத்தின் மூலமாக நமக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறனால குடும்பத்தை நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். பணம் சார்ந்த விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும். இப்படி நல்ல சிறப்பான ஒரு பலன்களை இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்க முடியும். ஆனால் உங்களுடைய முயற்சிங்கிறது முக்கியமானது. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஏன்னா வக்ர கிரகங்கள் பலனை தாமதமாக செய்யுமே தவிர பலனை தடுக்காது. அதுதான் உண்மையும் கூட. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். இந்த வக்கர காலங்களில் மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்கும். ஆனால் இந்த ஒரு 4 மாதத்துக்குள்ளே அந்த பலன்கிறது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சியை பொறுத்து இருக்குது. இந்த வக்ர காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு. இதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு இப்போ குரு 2ஆம் இடத்துல இருக்கார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார். தசாபுக்தியோ ஒரு குரு புக்தி நடக்குது இல்லை ஏதாவது ஒரு திசையில் உங்களுக்கு குரு புக்தி நடக்குது அப்படின்னா நல்லதொரு சிறப்பு அப்படிங்கிறது ஏற்படும். குரு திசையில் குரு புக்தி நடந்தாலும் இந்த குரு திசை நடந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு திசையில் குரு புக்தி நடந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு காலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் மற்ற பலன்கள் உறுதியாக நடக்கும். அதாவது கோச்சாரத்தில் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த தசா புக்திகள் இருந்தால் அந்த பலன் அப்படிங்கிறது 100% உங்கள் 100% அந்த பலன் அப்படிங்கிறத உறுதியாக செய்யும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது தசா புக்தியும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படி சொல்ல முடியும். கோச்சாரத்தை விட தசா புக்திகள் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்கும். அதாவது புக்திவான் பலவான், அதாவது தசா புக்திகளும் சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பலன் இன்னும் சரியாக இருக்கும், கூடுதலாக கிடைக்கும் அப்படி சொல்ல முடியும். நினைத்தது நிறைவேறும் மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலம்.
எப்படியா இருந்தாலும் குரு 2ஆம் இடத்துல வக்ரநிலை பெறக்கூடிய ஒரு காலம், ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் மேச ராசிக்காரர்களுக்கு. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்க முடியும். ஏன்னா மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ குரு பகவான் வந்துட்டு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். மேசம் ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் அப்படிங்கிறது தற்போது சிறப்பாக இருக்கின்றது. இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா உறுதியான ஒரு பலன் அப்படிங்கிறது, நிலையான பலன் அப்படிங்கிறத பார்க்க முடியும். மேசம் ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த அத்தனையுமே நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த துறை காலகட்டங்களில். அதனால் வக்ர காலங்களில் அதிர்ஷ்டத்தை, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் மேசராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.